டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். போன வாரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிகினர் டிப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வாரம் எந்த ஏஜ் குரூப்புக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகும் அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏஜ் ஃபேக்டர்னு எதுவும் இருக்கா? யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா வயதினருக்கும் தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ரெகுலேட்டரி மூலமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இப்போது சின்னவங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ வயதானவர்கள் அவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்? கொஞ்சம் மிடில் ஏஜ் குரூப்பு, நான் வெல்த் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சூட்டபுளாக இருக்கும்? சில பேர் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்குது, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரியும் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க்கை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது டைப்பில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் மியூச்சுவல் ஃபண்டை எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா வயதினருக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. உங்களோட அப்ஜெக்டிவ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஒரு அட்வைசர்கிட்ட நீங்கள் போய் கேட்குறீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வரீங்க? உங்களோட பேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? வெல்த் க்ரியேட் பண்ண போகிறீங்களா? 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்து இந்த அப்ஜெக்டிவாக அந்த பணத்தை நான் போட்டு வைக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பொருத்தமான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸை பற்றி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரிஸ்க் இருக்குது. வாங்க பார்ப்போம் டீப்பாக. சரி, இப்போது ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கிறவங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தனித்தனியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு ஏஜ் கேட்டகரி, ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே அவங்களோட ரிஸ்க் எடுக்கிற நிலைமையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த ஏர்னிங் ஏஜ், ஆக்டிவ் ஏர்னிங் ஏஜ்ன்றது வந்து மோர் தென் 50ங்கும்போது கொஞ்சம் ஆக்டிவ் ஏர்னிங் ஏஜ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் அவங்க சேவிங்ஸை வந்து கொஞ்சம் சேஃபர் சைடாக இன்வெஸ்ட் பண்ணணும். 50, 60லாம் கண்டிப்பாக அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அந்த மாதிரி தனியாக ஃபண்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஈக்விட்டி ரிஸ்க் கம்மியாக உள்ள மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பேலன்ஸ்டு ஆப்ஷன், பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, மல்டி அசட் ஃபண்டு, இதிலெல்லாம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணுறது அவங்களுக்கு அட்வைசபிளாக இருக்கும். இந்த ரிட்டையர்மெண்ட் கேட்டகரி அப்படியில் உள்ள ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அது மூலமாக அவங்களுக்கு நிரந்தர வருமானம் பண்ணுறதுக்கு தான் அந்த கேட்டகரியை உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு டிவிடெண்டாகவும் இன்கம் வரும். எஸ்டபிள்யூபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். இவங்க புதுசாக ஏர்ன் பண்ணி வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியாதனால ரிஸ்க் கம்மியாக உள்ள மாதிரி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அட்வைசபிள். அதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அதில் வந்து ஒரு 60-70% மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் இருக்கும். சில ஃபண்ட்ஸ் 80-90லாம் இருக்கும். அது நீங்கள் சூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்கள் ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி பேலன்ஸ்டு ஆப்ஷன் உள்ள ஃபண்ட்ஸ் வந்து அந்த ஏஜ் கேட்டகரிக்கு கரெக்டாக இருக்கும். அதில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இப்போது 10-12% ரிட்டர்ன்ஸு இருக்கும் ஒரு லாங்கர் பீரியடில். ஒரு 50லேருந்து 60 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 60லேருந்து ரெகுலர் இன்கம் வந்து அவங்க டிவிடெண்டாவோ எஸ்டபிள்யூபி மூலமாக ரெகுலர் மந்த்லி இன்கமாகவோ பண்ணிக்கிறலாம். அதுதான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் 2 விஷயம் பற்றி சொன்னீங்க. ஒன்று எஸ்டபிள்யூபி, இன்னொன்று டிவிடெண்ட். இது ரெண்டும் என்ன? இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? டிவிடெண்ட்ன்றது அந்த ஃபண்டில் இருக்கிற ப்ராஃபிட் எக்ஸஸாக இருக்கிறத தனியாக வந்து ஷெடியூல் பண்ணி மந்த்லி பேசிஸ், குவார்ட்லி பேசிஸில் பே அவுட் பண்ணுவாங்க. இது எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் இன்ட்ரெஸ்ட் வருமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டிவிடெண்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது சில பேர் வந்து ஆனுவலாக கொடுக்குறாங்க. சில ஸ்கீம்ஸில் மந்த்லி டிவிடெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களோட ரெகுலர் இன்கம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டபிள்யூபின்றது வந்து எஸ்ஐபி மாதிரி. எப்படி எஸ்ஐபினா நீங்கள் மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எஸ்டபிள்யூபினா மந்த் ஆன் மந்த் எடுத்துக்கிறது. அது மந்த்லி குவார்ட்டர்லி நீங்கள் வச்சுக்கலாம். சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து விட்ராயல் பண்ணுறது தான் எஸ்டபிள்யூபின்றது. அது உங்களோட ரெகுலர் மந்த்லி இன்கமுக்கு கன்சிடரபிளாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ரிட்டையர்மெண்ட் ஏஜில் உள்ளவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு தனியாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எதுக்கான சில்ட்ரன்ஸ் பேரில் அவங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுற காலம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 18 ஏஜ் 17 ஏஜில் வந்து மோஸ்ட்லி இந்த எஜுகேஷன் பர்பஸுக்காக ஒரு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் தி கேட்டகரி எஜுகேஷனில் இப்போ பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 2 லேக்ஸ்லேருந்து 25 லேக்ஸு 40 லேக்ஸு 1 crore ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்பஸ் தேவைப்படுது. அந்த டைமில் திடீர்னு உங்களால் ஃபண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸு சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு வச்சுருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஏஜ்டு கேட்டகரி மாதிரி சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்லேயும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏஜில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ். அதனால் ஹை ரிஸ்க் ஸ்கீமாக இதில் இருக்காது. சில ஸ்கீம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹை ரிஸ்க் ஸ்கீமில் நான் சில்ட்ரன்ஸ் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பர்டிகுலராக சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. இப்போ டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து டைரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களோட குழந்தைங்க வந்து 1 வருஷம் 5 வருஷம் 7 வயசு எந்த வயசாக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது குழந்தைகள் அவங்க மெச்சூர் ஆகும்போது லைக் அவங்க 18 ஏஜ் வரும்போது இது அவங்களோட பே அவுட் சிஸ்டம்லாம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு எஜுகேஷன் பர்பஸில் அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸு அது டைரெக்டாக லாக்இன் ஆகிடும். லாக்இன்ங்கிறது வந்து நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து அது க்ளோஸ்ட் எண்டடாக இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து அந்த ஃபண்ட்ஸை வெளியில் எடுத்து நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்க 18 ஆயிடுச்சுனாலே இந்த லாக்இன் பீரியட்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இது டைரெக்டாக சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டு வந்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கலாம். நார்மல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுமே சில்ட்ரன்ஸ் நேமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அவங்க ரிஸ்க் எடுக்கிறத பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு யங்ஸ்டராக நான் இப்போ தான் என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது? நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக வரும்போது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்னு தெரியாதப்போ இதில் ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு சூட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போது புதுசாக வர்ற எல்லாருமே வந்து எனக்கு ஸ்மால் கேப்பில் ரிட்டர்ன்ஸ் ஹையராக வர்றது மாதிரி தான் எனக்கு வேணும் சூஸ் பண்ணிலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு மார்க்கெட் பற்றி தெரியல. ஸோ மார்க்கெட்டில் வந்து எந்த ஸ்கீம்ஸ் எப்படி டைவர்சிஃபை பண்ணுறது அப்படின்றதுலாம் வந்து ஒரு அட்வைசர் பார்த்து கொடுப்பாங்க. நீங்கள் பிகினராக இருக்கனால ஹை ரிஸ்க் ஸ்கீம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சடனாக ஒரு மார்க்கெட் 1 or 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் சைடு இருந்ததுன்னா யூ நெவர் கம் பேக். ஸோ அந்த ஃபியர் வந்து உங்களை மறுபடியும் உள்ளே போனோம்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குமா இருக்காதான்ற அந்த ஃபியரில் உங்களோட ஏஜ் வந்து கிராஸ் பண்ணிவிடுவீங்க. அந்த ஏர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏஜை கிராஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு மிட் கேப்போ ஒரு ஸ்மால் கேப் ஒரு மிக்ஸ்டு ஃபண்ட்ஸ் ஃப்ளெக்ஸி கேப் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட கேட்டகரியில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வேறு வேறு விதமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்போ உங்களுக்கு சூட்டபுளாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸு டைவர்சிஃபைடு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் கேட்டகரிக்கு சூட்டபுள்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு தான். 100% எது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அது தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியலை, எனக்கு ஃபாதர் சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இது வந்து மார்க்கெட் ரிஸ்க்கோடு உள்ளது. அதனால் டவுன் ஆகிடுச்சுன்னா இது லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது திருப்பி எப்படி ரெக்கவர் ஆகும், இந்த ஏஜில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க முடியுமா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், என்ன ஆயிருக்கு, ஏன் மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் நிறைய கொடுத்துருக்கு, நிறைய கொடுத்தாலும் நீங்கள் பார்க்கணும், ஏன் கம்மியாக கொடுத்துருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் அதை மாடிஃபை பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதுவாக வர ரிட்டர்ன்ஸ் வரட்டும் அப்படின்னு பிகினர்ஸ் இருக்கக்கூடாது. இது ஒரு லேர்னிங் மாதிரியே வச்சுக்கோங்க. ஒரு பிகினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் என்ன நடந்துகிட்ருக்குன்றதை பார்த்துட்டே இருக்கணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது இருக்கா? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக வச்சுருக்காங்க. நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் வேணும்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் என்ன டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் வேணும்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு பேர் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ். இந்த ஈக்விட்டி லிங்க்டு அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இந்த ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட டேக்ஸ் பெனிஃபிட் 80Cயில் நீங்கள் எப்படி உங்களோட
இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் சேர்க்குறீங்களோ, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து சில டேக்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் சேர்க்குறீங்களோ, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்ட்டை அதில் நீங்கள் காட்டிக்கிடலாம். இது இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1.5 lakhsக்கு உள்ள டேக்ஸ் பெனிஃபிட்டை நீங்கள் அவைல் பண்ண முடியும். அதான் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்னு சொல்கிறது, இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ். இதில் உள்ள டேக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதே டேக்ஸ் ரிபேட், அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய இன்கம்லேருந்து 1.5 lakhsை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டு இது பர்டிகுலராக இந்த ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இருக்கும். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இந்த பெனிஃபிட் இருக்காது. நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த டேக்ஸ் ரிலேஷன் கிடையாது, இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸை தவிர. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ப்ராஃபிட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லையா, அதில் என்ன மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னா, உங்களோட ப்ராஃபிட்டில் வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு பேன் நம்பரில் இவ்வளோ பெனிஃபிட் எடுத்துக்கலான்னு கவர்மெண்ட்டில் ஒரு ரெகுலேட்டரி இருக்குது. 1.2 lakhs அந்த மாதிரி இருக்குது. அந்த பெனிஃபிட்டை நீங்கள் வந்து டேக்ஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 1 year, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 1 year and above. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸேஷன்ஸ்லாம் இருக்குது. சில கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 years ஷார்ட் டேர்மாகவும் 2 years and above வந்து லாங் டேர்மாகவும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீமில் உள்ள டேக்ஸ் பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போது ரிட்டையர்ட் பர்சன், சில்ட்ரன், அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த மூணுத்துலேயும் உள்ள காமன் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா என்ன? ரிஸ்க் ஃபேக்டர்னு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் பார்க்குறதே வந்து எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ உங்களோட கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுது, அதாவது 60% யூஸ் பண்ணுறாங்களா, 90% யூஸ் பண்ணுறாங்களா, அதுதான் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ எதுக்காகனா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்கும். எப்பயுமே நீங்கள் அந்த ஏற்ற இறக்கத்தை பார்த்து தான் வந்து உங்களோட முதலீட்டோட ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி வாலடைல் இருக்குன்றது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கீமை பொறுத்து இருக்குது. நீங்கள் 100% ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரிஸ்க் இருக்கும். இப்போ சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு ரெண்டுமே பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டு கேட்டகரியாக தான் இருக்கும். 70%, 80% டிபெண்ட்ஸ். அதுலேயே வந்து அக்ரெசிவ்லாம் இருக்குது, மாட்ரேட் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுதான் உங்களோட ஈக்விட்டி ரிஸ்க்காக இருக்கும். இந்த ரிஸ்க் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து உங்களோட சூஸ் பண்ணுற ஃபண்ட்ஸ் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எந்த அளவுக்கு வாலடைல் இருக்கோ அந்த ரிஸ்க் மட்டும்தான் நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கலாம். இது உங்களோட ரிட்டர்ன்ஸ்லேயும் இருக்கும், கேபிட்டல்லையும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும். இது லாங் டேர்மில் பார்க்க போகும்போது இது எல்லாமே கிராஸ் ஓவர் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். உங்களோட டென்யூர் பாருங்கள், ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ வந்து ஈக்விட்டி போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுதான் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா கேட்டகரியிலையுமே இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறையா ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்கள் இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.